அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகிறாரு. இதன் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியின் காரணமாக புதையலை கண்டு ஆட்டம் போடும் அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இந்த 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? இந்த நாட்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குருவும் சிம்மத்தில் இருந்த சுக்கிரன் கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறாரு. கன்னிராசியில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும், விருச்சிகத்தில் புதனும், மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். தேவர்களின் குரு பிரகஸ்பதி, அசுரர்களின் குரு சுக்கிராச்சாரியார். இவரே சுக்கிர பகவானாக போற்றப்படுகிறார். சுக்கிர பகவானின் திசை கிழக்கு என்றும், சுக்கிரனுடைய அதிதேவதரை இந்திராணி என்றும், பிரயத்யதி தேவதை இந்திரன் என்றும், சுக்கிர பகவானை வணங்கி வழிபடுவதற்கு உரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன. சுக்கிர பகவான் சுபமான யோகக்காரகர் எனப்படுவார். உலக வாழ்வில் எத்தனை தோஷங்கள் சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்கிர பகவான். குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, குழந்தை பேறு அளிப்பவர் சுக்கிரன். அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான். சுக்கிர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம். சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதன் மூலமாக விசேஷமான வாழ்க்கை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்துக்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பன்களின் ஊற்றாக இருப்பவர். ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும். அவனுக்கு என்ன ராஜா சுகவாசி சுக்கிர திசை அடிக்குதுபா என்று பேசுவார்கள். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ, நீச்சம் பெற்றாலோ அல்லது நீச்சமங்கம் அடைந்தாலோ எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படும். குருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், கலத்திரக்காரகன், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர். ஒருவருக்கு பொன் பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். சுக்கிரன் காமத்துக்கு காரன். அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காமக்கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். தாம்பத்திய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான். நடக்கக்கூடியதே எல்லா வகையிலையும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ரிஷபம் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றார். மீனம் ராசியில் உச்சமும், கன்னி ராசியில் நீச்சமடைகிறார் சுக்கிரன். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பார். காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான நன்மைகளை ஆண்களுக்கு அளிப்பவர். பெண்களுக்கு நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர். சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்களை உண்டாக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள். சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சம் அல்லது 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், பண செலவு, கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்களை ஏற்படுத்தலாம். சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும். பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும். சுகஸ்தானம் பலம் இழந்தால் ஆடை ஆபரண வசதிகள், வண்டி வாகன வசதிகள் குறையும். கலத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாய் இருந்தால் லட்சுமி இல்லாமல்
தனது வயதிற்கு முதிர்ந்தவர்களுடனே சேர்க்கம் சுகம் இல்லாமல் எப்போதும் கவலையுடன் இருப்பான். ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்து அதுவே நீச்சபங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும். இதையே நீச்சபங்க ராஜயோகம் என்கின்றது ஜோதிடம். சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும், புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும், குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருப்பினும் நீச்சபங்க ராஜயோகத்தினை பெறும். நீச்சபங்கம் பெறுகின்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும். சுகத்திலிருந்து அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, விந்தணு குறைபாடு ஏற்படும். ஆகையால் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கிய தடை ஏற்படும். கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சுக்கிரனுக்குரிய பரிகார தளங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சுக்கிரன் பலம் பெற்று குறைந்தோ இருந்தாலும் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தியடையும். ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம். இது சுக்கிரன் தலமாகும். கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கிர தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார். இவரை வழிபட்டால் எல்லா வகை திருமண தடைகளும் நீங்கும். சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் உள்ள வெள்ளீச்சரம் கோவில் சுக்கிரனுக்குரிய தலம். இங்குள்ள சுக்கிரனேஸ்வரரை வழிபடுவதால் கண் கோளாறுகள் நிவர்த்தியாகும். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவிலில் நெய் விளக்கேற்றி வழிபட, பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு மொச்சை சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் தரலாம். இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிப்பதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 6ஆம் இடத்தில் கேதுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சனி பகவானும் ஓரளவு நன்மை தரும் நிலையில்தாங்க இருக்கிறாரு. எனவே வருமானத்தில் குறைவு இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவுதாங்க. அதே மாதிரி உறவுகள் உங்களுக்கு முழுவதுமாக உதவி எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. எனவே வருமானத்தில் குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ராசிநாதனான செவ்வாய் 7இல் இருப்பதால அவர் தன் ராசியை பார்ப்பதும் அவரை குரு பார்ப்பதும் யோகமான ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குது. தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி இருக்குதுங்க. புதிய வருமானங்களும் கிடைக்கும் வழி உருவாகுங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு, உத்தியோக உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள் என எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. அரசாங்க காரியங்கள் இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக சுலபமாக முடியுங்க. குடும்ப அமைதி உண்டாகுங்க. வாழ்க்கை துறையால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பது நன்மையை அமையாது இல்லைங்க. அதனால் கவலையை அதிகப்படியாக செலவுகளும் ஏற்படலாங்க. ராகு விரயத்தில் இருப்பதால அடிக்கடி அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஏற்படலாம். சுப முயற்சிகள்ல சில தடங்களும் உண்டாகுங்க. மற்றவர்களுடைய தலையீடு காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாங்க. உறவினர்களுடன், சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.